தற்போது காவிரியில் இருந்து தமிழ்நாட்டிற்கு தண்ணீரை திறக்க முடியாது என காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் கர்நாடக அரசு திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டது. இது தொடர்பான விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்கியிருக்கிறார். ஜெயக்குமார் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக பாலாஜி, காவிரி நீர் இருந்தும் கர்நாடக அரசு தமிழகத்திற்குரிய தண்ணீரை திறந்துவிட முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தினுடைய கூட்டம் இன்றைய நடைபெற்று முடிந்திருக்கிறது. அந்த கூட்டத்திலே குறிப்பாக கர்நாடகத்திலிருந்து அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போல தமிழக அதிகாரிகள், கேரள அதிகாரிகள், பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய அந்த மாநில அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்திற்கு உரிய அந்த நீரை அவர்கள் முறையாக வழங்கவில்லை. இதனால் டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சட்டமன்றத்திலும் சரி, மக்கள் மன்றத்திலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் உரிய முறையில் கர்நாடகத்திடமிருந்து நீரை பெறுவதற்கு ஆளுகிற விடியா திமுக அரசு எந்த முயற்சிகளையும் மேற்கொள்ளவில்லை. குறிப்பாக கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய திமுகவின் கூட்டணியில் இடம்பெற்றக்கூடிய காங்கிரஸ் அரசு அங்கு ஆளுகிறது. அந்த அரசிற்கு அழுத்தம் கொடுத்து தண்ணீரை பெறுவதற்கு முனைப்பு காட்டவில்லை. காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்திலே தமிழக அதிகாரிகள் கலந்து கொண்டு முறையாக நீரை பெறுவதற்கான எந்த முயற்சிகளையும் மேற்கொள்ளவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைத்திருந்தார். அதே நேரத்தில் குறிப்பாக இந்த காவிரி நீர் அந்த ஆணையம் தொடர்பாக இன்றைக்கு 29வது இந்த நீர் மேலாண்மை ஆணையத்துடைய கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. இந்த கூட்டத்தில் கூட தமிழக அதிகாரிகள் முறையான ஒரு கோரிக்கையோ வலுவான ஆதாரங்களுடைய அடிப்படையில் அவருடைய அழுத்தத்தையோ தரவில்லை என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கிறது. அதாவது கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு 1.5 டிஎம்சி தண்ணீர் மட்டுமே கர்நாடக அரசு தந்திருக்கிறது. எனவே 3.5 டிஎம்சி தண்ணீர் ஏப்ரல், மே மற்றும் மாதங்களில் தண்ணீர் திறந்து விட வேண்டிய அவசியம் இருக்கிறது. டெல்டா மாவட்டங்கள் எல்லாம் பாலைவனமாக இருக்கிறது. வயிற்றுக்கு வரவேண்டிய அந்த நெல்மணிகள் எல்லாம் செத்து மடிகிறது. அனைத்துமே நீரற்று அங்கு சாகக்கூடிய நபரமும் விவசாயிகள் வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அந்த கர்நாடக நீரை பெறுவதற்கு எந்த முனைப்பையும் காட்டவில்லை. உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கையும் முனைப்பாக நடத்தவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் அவர்கள் ஏற்கனவே தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். இன்றைக்கு நடைபெற்ற கூட்டத்தில் கர்நாடக அரசு திட்டவட்டமாக தமிழகத்திற்கு நீர் தர முடியாது, தங்களுக்கு பெங்களூரில் குடிநீர் பிரச்சனை இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். அவர்கள் மாநிலத்தில் குடிநீர் இருந்த போதிலும் கூட, தேவையான அளவு காவிரியில் தண்ணீர் இருந்தாலும் கூட தண்ணீரை நாங்கள் திறந்து விட மாட்டோம் என்கிற ஒரு நிலைப்பாட்டை திட்டவட்டமாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அப்படி என்றால் ஆளுகிற அரசு, குறிப்பாக இங்கிருந்து சென்ற தமிழக அதிகாரிகள் என்ன அழுத்தத்தை கொடுத்தார்கள் என்பது அவர்கள் சொல்லுகிற வார்த்தையிலேயே தெரிகிறது. சரியான முறையில் அவர்கள் அழுத்தத்தை அங்கு அளிக்கவில்லை என்பதாகவே தகவல்கள் வெளிவருகின்றன. எனவே முறையாக அந்த அழுத்தத்தை கொடுத்து காவிரி நீரை பெறுவதற்கான முனைப்பை விடியா திமுக அரசு காட்ட வேண்டும். டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதே அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. 29வது முறை காவிரி மேலாண்மை வாரிய ஆணையத்துடைய இந்த கூட்டம் நடைபெற்றும் கூட தமிழக விவசாயிகளுடைய கண்ணீர் துடைக்கப்படவில்லை என்பதுதான் இந்த கூட்டத்தினுடைய முடிவாக இருக்கிறது. பாலாஜி, விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.